அப்புறம் இதே தம்பதிகள் இரண்டாவது பிறவி எடுக்கிறா அதிதி கஷ்யபாலாக. அவளும் இந்த அர்ச்சாமூர்த்தி ஆராதனை பண்றா. அவளுக்கு வாமனமூர்த்தியாக குருவாயூரப்பன் அவதாரம் பண்றார். இந்த தம்பதிகளுக்கு பிறகு மீண்டும் இவர்கள் ஆராதனை பண்ண இந்த அர்ச்சாமூர்த்தி எந்த பக்தரிடத்துல இருந்தார், அந்த பக்தர் எப்படியெல்லாம் பூஜை பண்ணார் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல, ரகசியமா வச்சுட்டு இருக்கார். இந்த தம்பதிகள் மூன்றாவது பிறவி எடுக்கிறா தேவகி வசுதேவராக. தேவகி வசுதேவராக மூன்றாவது பிறவி கிடைச்சி மதுரால இந்த ஆராதனா, இந்த நாராயணன், இந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணியிருக்கா. அப்பொழுது அந்த விக்கிரகத்துக்கு அர்ச்சாமூர்த்திக்கு ஆதிகேசவன்னு பேரு. மதுரால அப்படி ஒரு சன்னதி இருந்தது. தேவகி வசுதேவர் கையினால பூஜை பண்ணியிருக்கா. அந்த தம்பதிகளுக்கு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயன்னு சாக்ஷாத் கிருஷ்ணன் வந்து பிறந்தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தலையெடுத்து மதுராதிபதி ஆகி துவாரகா நகரை சிருஷ்டி பண்ணி துவாரகைக்கு போகும்பொழுது தன் அம்மா அப்பாவையும் கூட்டுண்டு இந்த அர்ச்சாமூர்த்தியும் எடுத்துண்டு இன்னும் அநேக ஜனங்களோட தான் துவாரகைக்கு போறான். அங்க துவாரகையில அத்தியாச்சரியமான சன்னதி கிருஷ்ணனே நிர்மாணம் பண்ணி ரிஷி மூலமாக, அங்க சில ரிஷிகள் மூலமாக இந்த அர்ச்சாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ண வச்சு நித்தியபடி தேவகி வசுதேவர் துவாரகையிலையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இடையில பல நாட்கள், பல மாதங்கள் அங்க தங்கும் பொழுது பகவான் கிருஷ்ணனே திருக்கரங்களால தொட்டு இந்த அர்ச்சாமூர்த்தியை பூஜை பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் முக்கிய அவதார காரியமா இருக்கக்கூடிய மகாபாரத போர், மகாபாரதத்துக்கு போய் அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்து, பார்த்த சாரதியா இருந்து பாரத யுத்தத்தை பூர்த்தியாக்கி தர்மபுத்திரரை பட்டாபிஷேகம் பண்ணி புனகா துவாரகைக்கு வரார். கொஞ்ச காலம் ஆட்சி பண்றார். அதுக்கப்புறம் ரிஷி சாபம்ங்கிற ஒரு உபாயத்தின் மூலமாக அங்க இருக்கிற யாதவ ஜனங்கள் பூரா மதுபானம் பண்ணிட்டு ஒருத்தர் தன்னால வளர்த்தெடுக்கப்பட்ட யாதவ ஜனங்கள் ஒருத்தர் அடிச்சு சாகிறத நிச்சிந்தனையா பற்றற்று அப்படியே கிருஷ்ணன் பார்த்து பிரபாச கஷேத்திரத்துக்கு போய் அங்க ஒரு மரத்தடியில சதுர்புஜனாக நிர்விகல்பமான சமாதி நிலையில பத்மாசனத்துல உட்கார்றார். இவ்வளவையும் ஒரு ஜீவன் எட்டி இருந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒரு ஜீவன் எட்டி இருந்து, யாருன்னா உத்தவர் இதை பார்த்துட்டே இருந்திருக்கார். கிருஷ்ணன் பார்க்கிறார், உத்தவா வாப்பா வா அப்படிங்கிறார். அதற்கு மேல அழுகைய, அதுக்கப்புறம் அழுகையை அடக்கி வச்சுக்க முடியல. பிரபோன்னு கிருஷ்ண சரணத்துல விழுந்து உத்தவர் சேவிக்கிறார். கிருஷ்ணா கிருஷ்ணா துவாரகாதீசா, ஹே பார்த்த சாரதே, என்னை விட்டுட்டு போறியா? கிருஷ்ணா என்னை விட்டுட்டு போறியா? பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு உன்னை நான் மறந்ததே இல்லப்பா. எப்பவும் உன் நாமத்தையே சொல்லிண்டு உன் கதையவே கேட்டுண்டு உன்னையே நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தேப்பா சிறு வயசுல. அதுக்கப்புறம் நீ மதுராதிபதியா வந்த பிறகு இந்த அசத்தை கூட்டுண்டு உன் பக்கத்துல வச்சுட்டு மந்திரின்னு ஸ்தானம் கொடுத்து வச்சிருந்தாய். எங்க போனாலும் உன் கூடயே தானே இருப்பேன். மந்திரியா இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மந்திரியா இருந்து என்ன பண்ணேன்? பிரதிக்ஷண அனுகிரக வர்த்தமானம்னு ஒவ்வொரு செகண்டும் உன் கிருப்பைய பார்த்துட்டு இருந்தேன். ஓம் கிருப்பைன்னு சதானி பண்ற கிருப்பைய அல்லவா பார்த்துட்டு இருந்தேன். உலக மாயையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீ கலட்டி போட்ட உடுத்தி கலந்தன் என் பீதக வாடேன்னு சொல்ற மாதிரி நீ கிளச்சி போட்ட வஸ்திரத்தை தானப்பா நான் சாத்தின்றேன். நீ கிளட்டி வச்ச பூமாலை அல்லப்பா நான் சாத்தின்றேன். நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருக்கிற ஆகாரத்தல்லப்பா நான் எடுத்துட்டேன். எங்க போனாலும் அதுக்கப்புறம் மதுரை துவாரகா எங்கெங்கெல்லாமோ நீ போறியோ அங்கங்கெல்லாம் உன் பின்னாடி இந்த உத்தவன் வந்தானே. இப்பொழுது அவதார காலத்தை பூர்த்தி ஆக்கிட்டு வைகுண்டம் போறேன்னு சொல்ற. நான் அங்க வரப்படாதா? கிருஷ்ணா, நான் இந்த உத்தவனுக்கு வைகுண்டத்துல இடம் இல்லையா? நான் ஒருத்தன் அதிகப்படியா என்னை விட்டுட்டு போக என்னமா நீ துணிஞ்ச? உன்னை பார்க்காம நான் இனிமே எப்படி வாழ முடியும்? நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும் அப்படின்னு கதறார். கிருஷ்ணன் உத்தவரை ஒரு கடாட்சம் பண்ணிட்டு உக்காரு அப்படிங்கிறார். உத்தவர் கையை கூப்பின்னு உக்காந்தோன்னே அப்பொழுதுதான் வெளியில பார்க்கிற இந்த ரூபம் மாத்திரம்தான் கிருஷ்ணன் நினைச்சுக்காத, உள்ள நித்திய நிரந்தரமா சாந்தியே வடிவாக ஆத்மாவாக நான் இருக்கேன்.
நீ அங்க என்ன பாரு, அப்பதான் உன்னை விட்டு நான் எப்பவும் நீங்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஞானோபதேசத்தையும் பலவிதமான உபாசனா மார்க்கங்களையும் விஸ்தாரமா இப்பதான் சொல்றார். பிரபாச கஷேத்திரத்துல உட்கார்ந்து உத்தவர்கிட்ட சொல்றார். இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தமாக ஞான பாகமாக ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. எல்லாம் சொல்லி முடிச்சு ஒரு அனுகிரகமும் பண்ணி எந்த நிலைய உபதேசம் பண்ணாரோ அந்த ஞானத்தை அனுகிரகத்தினால அனுபவத்துல கிளப்பி விட்டுட்டார். கிருஷ்ணன் உத்தவருக்கு அனுபவத்துல கிளப்பி விட்டுட்டார். அதுக்கப்புறம் பூர்ணமா அனுகிரகம் பண்ணி, உத்தவா நீ பத்ரிநாத்துக்கு போ, எந்த நிலை இப்ப நான் உனக்கு கொடுத்தேனோ அந்த நிலையிலேயே இருந்து நிதித்தியாசனம் பண்ணின்று, மேலும் இந்த இனி வரக்கூடிய யுகம் கலியுகம், அதனால என்ன உண்மையா ஆசைப்பட்டு என்னை எப்படி அடையலான்னு உண்மையா ஆசைப்பட்டு பத்ரிநாத்துக்கு யாராவது வந்தான்னா நீ அங்க இருந்துன்று, இப்ப நான் உனக்கு ஞானத்தை கொடுத்தேன் இல்லையா, அந்த ஞானத்தை அடையறதுக்கு முக்கிய வழியா இருக்கிற பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணி அந்த உத்தம சாதகாலுக்கு வழிகாட்டின்று இரு. உலகத்துல இனி வரக்கூடியது கலியுகம், பகவானும் இல்லை, பகவானாகிய பாகவதனும் இல்லைன்னா கொஞ்ச நெஞ்சம் கிருஷ்ண பக்தி வேணும்னு ஆசைப்படுறவாளும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முன்னேற முடியாது, நீ பத்ரிநாத்துக்கு கிளம்பு அப்படின்னுட்டார். இதை கேட்ட உத்தவர் மீண்டும் கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் வருது, கைகளை கூப்பிட்டு நிற்கிறார், அழுதுண்டே நிற்கிறார். கிருஷ்ணன் பார்த்தானா, ஏன்பா உத்தவா குழந்தை, என்னப்பா வேணும் உனக்கு? நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேனே, இனி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, நீ என்னென்ன கேட்டியோ அதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேனேப்பா. நான் வேற இல்லை நீ வேற இல்லைங்கிற நிலையை கொடுத்துட்டேனே உத்தவா, இன்னும் உனக்கு என்னப்பா வேணும்? என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? உட்காருப்பா, வாடா குழந்தை, என்ன தெரிஞ்சுக்கணும், ஏன் அழற அப்படின்னு உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் கேட்க, உத்தவர் சொல்றார், கிருஷ்ணா இனிமே என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? எல்லாம் தான் தெரிஞ்சுட்டேனே, என் ஹிருதயம் நிறைஞ்சு போச்சே, நிறைச்சுட்டியே கிருஷ்ணா, இனி எனக்கு என்ன வேணும்? எல்லாம் நிறைஞ்சு போச்சு, அப்புறமும் ஏன் நிற்கிற அப்படிங்கிறது போல கிருஷ்ணன் பார்க்கிறார். இந்த பார்வையை எவ்வளவு முறை உத்தவர் பார்த்துருக்க, அவருக்கு தெரியாதா? உடனே எதனால பிரபு பார்க்கறான்னு தெரிஞ்சுட்டு கைகளை கூப்பிண்டு கிருஷ்ணன் அழுதுண்டே சொல்றார், கிருஷ்ணா நான் பொழைச்சுட்டேன்டாப்பா, நாங்க எல்லாம் பொழைச்சுட்டோம். எப்படி பொழைச்சுட்டோம்னா, கோகுலத்துல நீ வெண்ண திருடுற லீலையை பார்த்தோம், பிருந்தாவனத்துல காளிங்க நர்த்தனம், ராசக்கிரீட, கோவர்தன உத்தாரம் எல்லா லீலையும் பார்த்தோம், மதுராதிபதியா பார்த்துட்டோம், துவாரகாதிபதியா பார்த்துட்டோம், பார்த்த சாரதியா பார்த்துட்டோம், ருக்மணி வல்லபனா பார்த்துட்டோம், எல்லாம் நாங்க பார்த்தாச்சுடா கிருஷ்ணா, எங்க போனாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் கேட்டாச்சுடா. ஆனால் இனிமே வரக்கூடிய உலகம் கலியுகம், அந்த கலியுகத்துல ஜனங்கள் கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம்னு இருப்பா. அவர்கள் தானா பக்தி வேணும்னு ஆசைப்பட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வருதுங்கிறது சிரமசாத்தியமான விஷயம். அப்படி கேச்சிது சில பாக்கியவான்கள் வந்த போதிலும் சிரவணமங்கலமான அமிர்த துல்லியமான கேட்கறதுக்கு நிறைய உன்னுடைய திருக்கல்யாண கதை இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. இந்த ரூபத்தை பார்க்க முடியாது, இந்த சுந்தரமான ரூபத்தை இப்ப நீ மறைச்சிட்டு வைகுண்டம் போயிட போறியே, இந்த ரூபத்தை பார்த்ததுனால அல்லவோ சிரமம் இல்லாம நாங்க பூர்ணமானோம். எங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் இனி கலியுக ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டாமாங்கிறார். கிருஷ்ணனே அசந்து போறாராம். ஏன்னா என்னத்தான் சொல்லு, இந்த குணம் சாதுக்களுக்கு தான் வரும். அவ பூர்ண நிலையில இருக்கா, அவளை பொறுத்த வரைக்கும் அஜ்ஞானியே இல்லை, அவளை பொறுத்த வரைக்கும் அவ அனுபவத்துல உலகமே இல்லை, துவைத்தமே இல்லை, அந்த நிர்விகல்பமான அத்வைத்தமான நிலையில இருக்கா, குறையே இல்லை. அவ சதா லோகக்ஷேமார்த்தம் லோகக்ஷேமார்த்தம், லோக ஜனங்களை உத்தாரணம் பண்ணுமே, லோக ஜனங்களுக்கு என்ன வழி இப்படின்னே சிந்தை பண்ணிட்டு இருக்கா. இது என்னவானாலும் இத்தகைய குணம் சாதுக்களுக்குத்தான் தகும் அப்படின்னு பகவான் நினைச்சு, உத்தவா இந்த குணம் யாருக்கும் வராதுடா, இப்பவும் நீ லோகஹிதார்த்தம் ஒரு கேள்வியை கேட்டியே, உன்னுடைய ஹிருதயம் உனக்குத்தான்டா சமம். அதனால தான் சொல்றேன், உலகத்துல யாரையும் விட உன்னைதான்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இப்படி ஒரு ஹிருதயம் இருக்கே உன்னிடத்துல அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு வழி பண்றார். உத்தவா ரிஷிகள் எல்லாம் நான் வைகுண்ட வரணும்னு எல்லாம் காத்துட்டு இருக்கா, அவர்கள் முன்னாடி இந்த திவ்ய திருமேனியை மறைச்சுண்டு வைகுண்டம் போறது போல காமிச்சிட்டு 3 இடத்துல கலியுகம் பூரா நான் வாசம் பண்றேன் அப்படிங்கிறார். என்ன 3 இடம்னா, முதல் இடம் சாதுக்களுடைய ஹிருதயம்,
பாகவதால ஹரிதாசர்களுடைய கிருஷ்ண பக்தர்களுடைய ஹிருதயம். மற்றொரு ஸ்ரீமத் பாகவதம். பாகவதத்துக்குள்ள பகவான் இருக்கா. இது ரெண்டும் தெரிஞ்சதோ இல்லையோ, மூன்றாவது ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அது சொல்றார் உத்தவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமுத்திர ஜலம் பொங்கி என்னுடைய திவ்ய திருமேனி பூலோகத்திலேருந்து மறைஞ்ச பிறகு சமுத்திர ஜலம் பொங்கி துவாரகையை பூரா அழிச்சிடும். அழிச்ச பிறகு என்னால் ஆராதனை பண்ணப்பட்ட எனது அம்மா அப்பாவான தேவகி வசுதேவரால் ஆராதனம் பண்ணப்பட்ட அந்த மூர்த்தி சமுத்திர ஜலத்துல மேல வருவார். அந்த மூர்த்தியில நான் இருப்பேன்டா. அந்த மூர்த்தியில நான் கிருஷ்ணனா இருப்பேன். உத்தவா, உனக்காக இருப்பேன். ரிஷிகளுக்கும் லோகத்துக்கும் என்னுடைய திவ்ய திருமேனி, இந்த சுந்தர திருமேனி மறைஞ்சிடுத்து, கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சரித்திரத்தை அப்படி பண்ணிட்டு இந்த 3 இடத்துலையும் விசேஷதா இந்த அர்ச்சாமூர்த்தியிலையும் நான் இருப்பேன் அப்படின்னு உத்தவருக்கு வாக்கு கொடுக்குறேன். கிருஷ்ணன் நான் இந்த அர்ச்சாமூர்த்தியில இருக்கேன்னு உத்தவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படி ஒரு வாக்கு ஆசீர்வாதத்தை கேட்ட உத்தவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உத்தவர் மேலும் பகவான் உத்தவர்கிட்ட சொல்றார், உத்தவா, நீ இப்போ ஆகாச மார்க்கேன துவாரகைக்கு போ, காத்துண்டே இரு. என்னுடைய திவ்ய திருமேனி மறைஞ்ச உடனே சமுத்திர ஜலம் பொங்கி வரும். அப்பொழுது அதுல நான் ஆராதனை பண்ணப்பட்ட அந்த அர்ச்சாமூர்த்தி மிதந்து வருவார். அதை நீ கையில எடுத்துட்டு உன்னுடைய வித்யா குருவான பிருகஸ்பதியினிடத்திலையும் வாயு பகவானிடத்திலையும் ஒப்படைச்சிட்டு அவளை பாரத தேசத்துல தெற்கு பக்கம் ஒரு பவித்திரமான ஸ்தானத்துல இந்த அர்ச்சாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ண சொல்லிடு. அந்த அர்ச்சாமூர்த்தி ரூபேன ஏ உத்தவா, நீ கேட்டதுக்கு இணங்க கிருஷ்ணனாக அந்த அர்ச்சாமூர்த்தியில நான் இருப்பேன் அப்படின்னு தான் இருக்கிற 3வது ஸ்தானத்தை சொன்னார். முதல்ல சாதுக்களுடைய ஹிருதயம், 2வது பாகவதம், 3வது அந்த அர்ச்சாமூர்த்திக்குள்ள கிருஷ்ணனா எப்பவும் நான் வாழ்வேன் உனக்காக உத்தவா அப்படின்னா. அந்த விக்கிரகத்தை, அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கலாம். எப்பவும் நாங்கள் கிருஷ்ணரா தான் இருப்பேன் அப்படின்னு உத்தவர்கிட்ட சொல்றார். உத்தவர் நமஸ்காரம் பண்ணி உத்தவர் கிருஷ்ணர் சொன்ன இந்த பதிலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு புனகா நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து ஆகாச மார்க்கேன உத்தவர் துவாரகைக்கு மேலே வந்து நிற்கிறார். இந்த பக்கம் பிரபாச கஷேத்திரத்துல தன்னுடைய திவ்ய திருமேனியை கிருஷ்ணன் மறைச்சுக்கிறார். இந்த பக்கம் திவ்ய திருமேனி உலகத்திலேருந்து மறைஞ்ச உடனே சமுத்திர ஜலம் பொங்கி மாயையால சிருஷ்டிக்கப்பட்ட துவாரகா நகர் பூரா அழிச்சுடுறது. இதெல்லாம் மேலிருந்து ஆகாசத்துல இருந்து உத்தவர் பார்த்துட்டே இருக்கார். பூர்ணமா துவாரகை அழிந்த பிறகு பகவான் உத்தவர்கிட்ட சொன்னது போல, கிருஷ்ணன் உத்தவர்கிட்ட சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பஞ்சு மிதக்கிறது போல மிகவும் கனம் வாய்ந்த இந்த அர்ச்சாமூர்த்தி, கிருஷ்ணனே தொட்டு ஆராதனை பண்ண அர்ச்சாமூர்த்தி மிதந்து வருது. ஓடி போய் அந்த அர்ச்சாமூர்த்தியை தூக்கி கட்டிண்டு அழறார் உத்தவர். அதுக்கப்புறம் கையில வச்சுட்டு தன்னுடைய வித்யா குருவான பிருகஸ்பதியையும் வாயு பகவானையும் நினைக்கிறார். இது என்ன வித்யா குருன்னு கேட்டேன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல சாக்ஷாத் பிருகஸ்பதே சிஷ்யா உத்தவோ புத்தி சத்தமாகான்னு வருது. எல்லா வித்தைகளையும் பிருகஸ்பதி, தேவகுருவான பிருகஸ்பதிட்டேன்னு தான் உத்தவர் கத்துண்டார். ஞான குரு தான் கிருஷ்ணன், வித்யா குரு பிருகஸ்பதி. அதனாலதான் வித்யா குருவான பிருகஸ்பதியை கூப்பிடுன்னு கிருஷ்ணன் சொன்னார். தன்னுடைய வித்யா குருவான பிருகஸ்பதியையும் வாயு பகவானையும் ஹிருதயத்துல ஸ்மரணை பண்ண உத்தவருக்கு முன்னாடி அவ 2 பேரும் வரா. தன்னுடைய குருநாதனை சேவிச்சு தன் கையில இருக்கிற சுந்தரமான அர்ச்சாமூர்த்தியை அவர்கள் கையில கொடுத்துட்டு பகவான் சொன்ன பிரகாரம் தெற்கு பக்கம் ஒரு உத்தம ஸ்தானத்துல இதை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு ஈஸ்வரனுடைய ஆர்டரை அவர்களுக்கு சொல்லிட்டு உத்தவர் பத்ரிநாத்துக்கு புறப்பட்டார். இவர் போகல பின்னாடி. ஏன்னா போறதுக்கு நியமம் இல்லை, போறதுக்கு பகவான் சொல்லலை, அதனால போல. பத்ரிநாத்துக்கு போறார். உத்தவர் இதை கொடுத்துட்டு பத்ரிநாத்துக்கு போகும் வழியில தான் விதுரர் சந்திக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல உத்தவர் விதுர சம்வாதம் பிரதம ஸ்கந்தத்திலே வருது இல்லையா, அது இப்பதான் நடக்கிறது. அந்த பக்கம் உத்தவர் பத்ரிநாத்துக்கு போறார். இந்த பக்கம் தேவகுருவான பிருகஸ்பதியும் வாயுவும் ஆகாச மார்க்கேன இந்த அர்ச்சாமூர்த்தி எடுத்துட்டு எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணலான்னு ஒரு உத்தம ஸ்தானத்தை தேடி போயிட்டே இருக்க எந்த இடமும் சரியா அமையல. தெற்கு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கா. அப்பதான் பரசுராம க்ஷேத்திரம் வந்தது. அப்படியே கீழே பார்த்தா அப்பதான் பரசுராம க்ஷேத்திரம் வருது. அப்பதான் ஆகாசத்துலேருந்து குனிஞ்சு பார்த்தா அங்க எங்க பார்த்தாலும் காடு.
அத்தியாச்சரியமான நீண்டு நிற்கிற ஒரு சரசு எல்லாம் பார்க்கிறாரு. அந்த சரசுல ஒரு ஜோதி தெரிகிறது. அதெல்லாம் ஆகாசத்துலேருந்து தேவகுருவான பிரகஸ்பதியும் வாயுவும் பார்க்கிறார். இது என்ன ஆச்சரியமான ஒரு ஜோதி தெரிகிறதே, ஒருவேளை இது ஏதாவது சூச்சனையாக இருக்குமா, நம்ம வேணா கீழே இறங்கி பார்ப்போமான்னு கீழே இறங்குறார். அந்த சரசுல தெரிஞ்ச ஜோதி மறைஞ்சிடுத்து, மாறாக அதற்கு பதிலா ஒரு ஜடாமுடி தரிச்சுண்டு ஒருத்தர் அந்த சரசுல ஸ்நானம் பண்ணிட்டு சொட்ட சொட்ட ஈரத்தோட கரைக்கு ஏறி வரார். கரைக்கு ஏறி வந்து உடம்பு பூரா பஸ்மம் போட்டுண்டு பத்மாசனத்துல அங்கேயே நிர்விகல்பமான சமாஜ நிலையில கண்களை மூடிட்டு உட்கார்றார். இந்த மகாத்மா யாரு? இவர் இத்தனை தேஜஸா இருக்காரே, இவருடைய சன்னதியில சித்தமெல்லாம் ஹிருதயத்துல ஒடுங்குறதே, இந்த மகாத்மா யாருன்னு ஆச்சரியத்தோட தேவகுருவான பிரகஸ்பதியும் வாயுவும் பார்க்க கொஞ்ச நேரத்துல அவளுக்கு புரிஞ்சுடுத்து. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, கண்ணு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டார். உடனே அர்ச்சாமூர்த்தியை கீழே வச்சது சிவபெருமான சாஷ்டாங்கமா 2 பேரும் விழுந்து சேவிக்கிறா. அப்போ கருணையே வடிவான சிவபெருமான் கண்களை திறந்து, ஏன்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த அர்ச்சாமூர்த்தியை காமிச்சு, இதை ஒரு உத்தமமான ஸ்தானத்துல பிரதிஷ்டை பண்ண சொல்லி உத்தவர் எங்களிடத்துல கொடுத்துருக்கார். இது எங்களுக்கு கிருஷ்ணன் இட்ட ஆணை. இதை எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணதுன்னு தெரியாம அலைஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு உத்தம ஸ்தானத்தை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சிவபெருமான் சொல்றார், இதே இடத்துல பிரதிஷ்டை பண்ணலாமே. இதே இடத்துல, அந்த என்ன இடம், அது என்ன சரசு அப்படின்னா, இந்த தீர்த்தத்துல தான், இந்த தீர்த்த கரையில தான் சிவபெருமான் பிரஜாபதிகளுக்கு யோகாதேசம்னு சொல்லக்கூடிய ருத்ரகீதத்தை உபதேசம் பண்ற மகா பவித்திரமான ஸ்தலம் இந்த தீர்த்தக்கரை தான். ருத்ர தீர்த்தம்னு இதுக்கு பேர். இந்த இடத்துல தான் உபதேசம் பண்றார் ருத்ரகீதைய. இது பாகவதத்துல இருக்கு. அப்படி ஒரு பவித்திரமான க்ஷேத்திரம். அதனால சொல்றார், இதே இடத்துல பிரதிஷ்டை பண்ணலாமே அப்படிங்கிறார். அந்த க்ஷணம் தேவகுருவான பிரகஸ்பதியும் வாயு பகவானும் சிவபெருமானும் சேர்ந்து இந்த தீர்த்த கரையில இந்த அர்ச்சாமூர்த்திய பிரதிஷ்டை பண்றா. யாரு பிரதிஷ்டை பண்றா? குரு, வாயு, ஜகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரன் சொல்லும்படியாக ஜகத்துக்கே அப்பாவான அப்பனான சிவபெருமானும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்றார். அப்ப குரு, வாயு, அப்பன் 3 பேரும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதுனால குருவாயூரப்பன் அப்படின்னு நாம கூப்பிட்டு இருக்கோம். இந்த குருவாயூரப்பனை 3 பேரும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ற தினம் ஒரு ஏகாதசியா இருந்தது. இன்றும் குருவாயூரப்பன் பூலோகத்துக்கு நமக்கெல்லாம் சொந்தமா கிடைத்தது ஒரு ஏகாதசி அன்னைக்கு தான். அதை ஞாபகம் வச்சுக்கும்படியாக குருவாயூர் ஏகாதசின்னு அந்த ஏகாதசிக்கு பேர். ரொம்ப பவித்திரமான நாள். எங்களை போல குருவாயூரப்பனே கதி, கிருஷ்ணனே கத்தின்னு இருக்கிறவாளுக்கு கிருஷ்ண ஜெயந்தியை விட, வைகுண்ட ஏகாதசியை விட இந்த குருவாயூர் ஏகாதசி தான் எங்களுக்கு அவ்வளவு முக்கியம். முதல் முறையாக குருவாயூரப்பன் பூலோகத்துல வந்த நாள் என்று, அதனால அவ்வளவு முக்கியம் எங்களுக்கு. அந்த குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி குருவும் வாயுவும் போயிட்டா. அன்றைய தினம் முதற்கொண்டு சிவபெருமான் அந்த இடத்துல இல்லாம பக்கத்துல மம்மையூர் அப்படிங்கிற மகா கஷேத்திரத்துல வாழ்ந்தார். அங்கதான் இப்பவும் சிவபெருமான் இருந்துட்டு இருக்கார். இன்னைக்கும் குருவாயூர் க்ஷேத்திர யாத்திரையோடைய பலன் பூர்ணமா கிடைக்கணுமானால் குருவாயூரப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடியோ, பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ இந்த மம்மியூர் க்ஷேத்திரத்துல இருக்கிற சிவபெருமானையும் போய் பார்த்துட்டா தான் யாத்திரை பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். ஏன்னா நமக்கு கொடுத்தாரு இல்லையா சிவபெருமான், குருவாயூரப்பனை நமக்கு கொடுத்தாரு. ஏன்னா குருவும் வாயுவும் வந்து கேட்கும்போது, அப்படியா என்கிட்ட கொடுத்துரும், நான் கைலாசத்துல ஒரு 10,000 வருஷம் வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு அப்புறம் நானே நல்ல இடத்த பார்த்து பிரதிஷ்டை பண்றேன், நீங்க நிறைய கட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்படி சொல்லாம அதுக்கப்புறம் நீ விக்கிரத்தை என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் பாதாள லோகத்துல வச்சுட்டு ஒரு 5,000 வருஷம் பூஜை பண்ணிட்டு அப்புறம் நல்ல இடமா பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்படின்னு சொல்லாம, ஒன்றும் வேண்டாம் கொண்டாங்கோ, நான் என் ஹிருதயத்துல வச்சுக்கிறேன், அந்த குருவாயூரப்பனை என் ஹிருதயத்துல வச்சுக்கிறேன், அப்புறம் சமயம் பார்த்து லோகத்துல எங்கேயா பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா சிவபெருமான். அப்படிலாம் சொல்லாம நமக்குன்னு கிருஷ்ணனை கொடுத்தாரு இல்லையா. இன்னைக்கு போய் பார்த்தா கிருஷ்ணனை பார்த்துடலாமே, இன்னைக்கு கிளம்புனா போய் கிருஷ்ணனை பார்த்துடலாமே, அப்படி நமக்கு கொடுத்தது சிவபெருமான் தானே. அந்த அந்த நன்றிக்காக போய் மம்மியூர்ல போய் பார்த்துட்டு வரணும். அது வெறும் நன்றிக்காக மாத்திரம் இல்லை, அங்க சிவபெருமான் வாழ்ந்துட்டு இருக்கார்.
மம்மியூரப்பனாக வாழ்ந்துட்டு இருக்கார். அதை மம்மியூர் க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணாதான் குருவாயூர் க்ஷேத்திரத்தோடைய பலன். முன்னாடியும் பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். குருவாயூர் க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியும் பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். அதெல்லாம் அவளுடைய நேரம் சௌரியத்தை பொறுத்து. அப்படி இந்த மூர்த்தி யாரு? வைகுண்டத்துல பகவான் பிரம்மதேவருக்கு இதை கொடுத்து, நான் வேற இது வேறன்னு வித்தியாசம் காட்டாதேன்னு சொல்லி பிரம்மதேவர் அதை பெற்றுக்கொண்டு பல ஆயிரம் வருஷம் பிரம்மலோகத்துல தானே பூஜை பண்ணின்ற மூர்த்தி எதுவோ, அந்த பிரம்மதேவர் சுதபஸ்பிருஷ்ணி தம்பதிகளுக்கு தந்த மூர்த்தி எதுவோ, அதற்கப்புறம் அதிதி கஷ்யபால் பூஜை பண்ண மூர்த்தி எதுவோ, அதுக்கப்புறம் தேவகி வசுதேவர் பூஜை பண்ண மூர்த்தி எதுவோ, கிருஷ்ணனே தொட்டு பூஜை பண்ண மூர்த்தி எதுவோ, துவாரகையில இருந்த மூர்த்தி எதுவோ, அந்த மூர்த்தி இப்ப குரு வாயுவோடைய உதவியினால, சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால குருவாயூரப்பன் அப்படிங்கிற பேரோட குருவாயூர் க்ஷேத்திரத்துல இப்பவும் இருந்துட்டு இருக்கார். ஆரம்பத்திலே சொன்னேன், குருவாயூர் க்ஷேத்திரத்துல கிருஷ்ணன் வாழ்ந்துன்னு இருக்கான் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உத்தவர் ஆசைப்பட்டார். அவருக்கு அனுகிரகம் பண்ண பிரகாரம் கிருஷ்ணனா இங்க குருவாயூர்ல வாழ்ந்துட்டு இருக்கார். இது மாத்திரம்தான் காரியம்னு எடுத்துக்க வேண்டாம். உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் சொன்னிருக்கார், அதனால கிருஷ்ணனா வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது ஸ்தல புராணம். ஆனா அது மாத்திரம் இல்லை. நீங்க சில விஷயங்கள்லாம் கவனிச்சு பார்த்தேன்னா வரலாற்று ரீதியா சொல்றேன். இப்ப நான் சொன்னது புராணம். இப்ப வரலாற்று ரீதியா எடுத்து பார்த்தேன்னா இந்த குருவாயூரப்பன் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் இப்பவும் குருவாயூர்ல வாழ்ந்துன்னு இருக்கான் அப்படிங்கிறது உத்தவருக்கு வாக்கு கொடுத்தது மாத்திரம் காரணம் இல்லை. வேறு சில காரியங்களை வச்சும் இங்க கிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத தீர்மானிச்சுடலாம். நாம பார்க்கலாம் அதை. இப்ப குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ணதோட இந்த குருவாயூர் க்ஷேத்திர ஸ்தல புராணம் பூர்த்தி ஆறுது. இப்போ நாளைய தினம் குருவாயூர் மகாத்மியம்னு ஒன்று நீங்க கேட்பேன். என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுனால இங்க கிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அத்தியாச்சரியமான மனசை உருக்குற சில வரலாற்று நிகழ்வுகளை சொல்ல போறேன். இங்க கிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத சில காரியங்களை வச்சு, நடந்த சில காரியங்களை வச்சு சொல்ல போறேன். அது குருவாயூர்புர மகாத்மியம்னு அநேகமா நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இதோட சிரவணமங்கலமான குருவாயூர் க்ஷேத்திர ஸ்தல புராணம் பூர்த்தி ஆறுது. இந்த குருவாயூர் க்ஷேத்திர ஸ்தல புராணத்தை திரும்ப 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 ஆத்துல யார் ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு பக்தி சிரத்தையோட சிரவணம் பண்ணிட்டு இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி உண்டாகும். இந்த குருவாயூர் க்ஷேத்திர ஸ்தல புராணம் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சமஸ்த மங்களமும் உண்டாகும், சர்வ ஐஸ்வர்யமும் உண்டாகும். இந்த குருவாயூர் க்ஷேத்திர ஸ்தல புராணம்ங்கிற பிரவச்சனத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணத்திலேயே சமர்ப்பிச்சுக்கிறேன். நாளைக்கு குருவாயூர் மகாத்மியம் பார்ப்போம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா.